இந்த பொண்ணு கார்ல ஏற வரும்போது தன்னுடைய ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. இந்த பொண்ணு யாரு? இவ கூட என்னுடைய ஹஸ்பண்ட் கள்ள தொடர்புல இருக்கிறாரா? இப்பவே போய் கேட்டா ஏதாவது பொய் சொல்லி தப்பிச்சிடுவாங்க. அதனால இவங்கள கையும் களவுமாக தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போகிறாள். அடுத்த நாள் இந்த லேடி வெளியில நடந்து போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய கணவன் திரும்பவும் அந்த பொண்ணு கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு பணம் கொடுக்கறத பார்க்கிறாள். அதை பார்த்துட்டு கோபமாகி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. நைட்டு தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வந்த உடனே இந்த லேடி கோபமா, வந்துட்டீங்களா, இப்பெல்லாம் நீங்க ஏன் லேட்டா வீட்டுக்கு வரீங்கன்னு கேட்கிறார். அதுக்கு அவரு டிராபிக் அதிகமா இருக்கு, அதனாலதான் லேட் ஆகி விட்டதுன்னு சொல்லிட்டு சாப்பாட்டை எடுத்து வைக்க சொல்றாரு. உடனே இந்த லேடி கோபமாகி, டிராபிக்ல லேட் ஆகிடுச்சா இல்லனா உங்களோட கள்ள காதலிய பார்க்க போனதுனால லேட் ஆயிருச்சான்னு சொல்லி கேட்கிறார். உடனே இவரு கோபமாகி, என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த லேடி, நான் ஒன்னும் லூசு மாதிரி பேசல, நீ உன்னுடைய கள்ள காதலிய கட்டி பிடிச்சுக்கிட்டு நடுரோட்டுல கொஞ்சி கொலாவறத நான் என்னுடைய 2 கண்ணால பார்த்தேன்னு சொல்கிறாள். உடனே இவரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் கிடையாதுன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த லேடி, அவள் எல்லாம் ஒரு பொம்பளையா, ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணை ரொம்பவே கேவலமா திட்டுறாள். அதை கேட்டு ரொம்பவே கோபமான இவரு, அவளை பத்தி நீ தப்பா பேசாத, நீ யார பத்தி தப்பா பேசுறியோ அவள் என்னுடைய கள்ள காதலி கிடையாது, அவ என்னுடைய தங்கச்சின்னு உண்மையை சொல்றாரு. உடனே எந்த லேடி இப்ப மாட்டிக்கிட்ட, உடனே தங்கச்சின்னு பொய் சொல்றியா, எனக்கு தெரியாம உனக்கு எப்படி தங்கச்சி இருக்க முடியும்னு கேக்குறான். அதுக்கு அவரு, உனக்கு அவளை தெரியாது, ஏன்னா அவளும் நானும் அதிகமா சந்திக்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த உண்மையே சொல்றாரு. இந்த பொண்ணு அழுதுகிட்டே இவர்கிட்ட வந்து, அண்ணா எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும், என்னுடைய ஹஸ்பண்டுக்கு கேன்சர் இருக்கு, கடைசி கட்டத்துல இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்க, இன்னைக்குள்ள பணத்தை கட்டலனா அவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாரு. உடனே இவரு 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்து, இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, நான் உயிரோட இருக்க வரைக்கும் நீ பணத்தை பற்றி கவலைப்படாத, உன்னுடைய கணவரோட உயிரை காப்பாத்துற வேலைய பாருன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணும் பாசத்தோட அவரை கட்டி பிடிக்கிறார். அப்பதான் இவரோட மனைவி அவங்கள பார்த்து இருக்காங்க. அடுத்த நாள் திரும்பவும் சந்திக்கும் போது மருந்து வாங்குறதற்கு காசு இல்லன்னு சொல்லி அந்த பொண்ணு புலம்பி இருக்கிறாள். அதை கேட்ட உடனே இவர் திரும்பவும் பணம் கொடுக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு, எனக்கு வேணாம் அண்ணா, உங்ககிட்ட இருந்து இதுக்கு மேல பணம் வாங்க முடியாதுன்னு சொல்லி பணத்தை வாங்குறதுக்கு மறுக்கிறார். உடனே இவரு, இதை நீ வச்சுக்கோ, என்னை அண்ணான்னு கூப்பிட்டல, அண்ணா உதவி செய்யலன்னா வேற யாரு உதவி செய்வாங்க, இனிமே எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அதைத்தான் இந்த லேடி பார்த்து இருக்காங்க. உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே இந்த லேடி தன்னுடைய கணவர்கிட்ட, என்ன மன்னிச்சிருங்க, அவங்க உங்களுடைய தங்கச்சின்னு எனக்கு தெரியாது, ஆனா இதை நீங்க என்கிட்ட சொல்லாம ஏன் மறைச்சிங்கன்னு கேட்கிறாள். அதுக்கு அவரு, நம்ம சேர்த்து வச்சிருந்த பிக்ஸ்டு டெபாசிட் பணத்தை அவளது சிகிச்சைக்காக நான் பாதியிலேயே எடுத்துட்டேன், அந்த பணத்தை எடுத்து நான் இப்படி செலவு பண்ணணும் உன்கிட்ட சொன்னா நீ கவலைப்படுவனு தான் நான் உன்கிட்ட சொல்லலன்னு சொல்றாரு. உடனே அந்த லேடி, நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எப்படி வேண்டாம்னு சொல்லுவேன்னு கேட்கிறார். உடனே இவரு, நான் இனிமேல் உன்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு சொல்றாரு. உடனே இந்த லேடி, சரி உட்காருங்க, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. இந்த கணவன் மனைவி அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்து உதவின செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.